இயக்குநர்கள் சங்க தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பொன்மணி செல்வனிடம் கேட்கலாம். செல்வா, இந்த தேர்தல் என்னென்ன போட்டிகளுக்காக நடைபெறுகிறது? தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று காலை 8 மணி அளவில் தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெற்றது. இதில் முக்கிய இயக்குநர்கள் பலரும் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்தனர். இறுதியாக 1605 வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் நடத்தும் அதிகாரியான ஓய்வு பெற்ற நீதிபதி பாலசுப்ரமணியம் அவர்கள் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து சில மணி நேரங்கள் ஓய்விற்கு பிறகு சுமார் 6:40 மணி அளவில் வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கப்பட்டு வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. முதலில் தபால் வாக்குகள், அதாவது பதிவான 40 தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. அதில் புது வசந்த மணியைச் சேர்ந்த விக்ரமன் அவர்கள் முன்னிலை பெற்றதாக பாலசுப்ரமணியம் அவர்கள் அறிவித்தார். அந்த அறிவிப்பை தொடர்ந்து இணையதளங்களில், குறிப்பிட்ட சில இணையதளங்களில் புதுவசந்த மணியைச் சேர்ந்த ஆர்.கே. செல்வமணி செயலாளராகவும் தலைவர் பதவிக்கு விக்ரமன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானதற்கு புதிய அலைகள் அணியைச் சேர்ந்த உறுப்பினர்களும் வேட்பாளர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். எதிர்ப்பு தெரிவித்து அந்த சில கூச்சலும் வாக்குவாதத்திலும் அவர்கள் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அதிகாரியான ஓய்வு பெற்ற நீதிபதி பாலசுப்ரமணியம் அவர்கள் தன் மனசாட்சிப்படி காலை முதல் நேர்மையான முறையில் தேர்தல் நடைபெற்று வருவதாகவும் எந்த குளறுபடியும் தவறும் தற்போது வரை நடைபெறவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். அந்த அறிவிப்பை தொடர்ந்து தற்போது இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது இன்று காலை முதல் பதிவான வாக்குகள் வாக்கு பெட்டிகள் பிரிக்கப்பட்டு வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ரத்திகா, செல்வா, இதுல எந்த அணிக்கு ஆதரவு அதிகமாக இருப்பதாக தெரிகிறது? கடந்த 4 ஆண்டுகளாக புதுவசந்த மணியைச் சேர்ந்த விக்ரமன், ஆர்.கே. செல்வமணி தலைமையிலான நிர்வாகம் தான் நடைபெற்று வருகிறது. அந்த நிர்வாகத்திற்கு ஆதரவு தெரிவித்து புதிய அலைகள், அதாவது முற்றிலும் உதவி இயக்குநர்கள் அடங்கிய புதிய அலைகள் அணியும் தலைவராக விக்ரமனையும் செயலாளராக ஆர்.கே. செல்வமணியையும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களை தவிர மற்ற பதவிகளை, அதாவது துணைத் தலைவர், இணை செயலாளர், பொருளாளர், செயற்குழு உறுப்பினர்கள் ஆகிய பதவிகளுக்கு மட்டுமே அவர்கள் எதிர்த்து போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றனர். தபால் வாக்குகள் பிரிக்கப்பட்டு எண்ணப்பட்டுள்ள நிலையில் புதுவசந்த மணியைச் சேர்ந்த விக்ரமன் தரப்பினரே முன்னிலை வகித்து வருகின்றனர். அதனால் இந்த முறையும் புதுவசந்த மணியைச் சேர்ந்த விக்ரமன் தலைமையிலான அணியே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. குறிப்பாக சில செயற்குழு உறுப்பினர்கள் புதிய அலைகள் அணியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ரத்திகா, செல்வா, இந்த வாக்கு எண்ணிக்கை நடவடிக்கையில யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க, எத்தனை பேர் ஈடுபட்டிருக்காங்க? ஓய்வு பெற்ற நீதிபதி திரு பாலசுப்ரமணியம் அவர்களுடைய தலைமையில தான் தேர்தல் காலை முதலே நடைபெற்று வந்தது. அவர் தலைமையிலேயே தற்போதைய வாக்கு எண்ணிக்கையானதும் நடைபெற்று வருகிறது. அவருடைய உதவியாளர்களும் இரு தரப்பை சேர்ந்த, அதாவது இயக்குனர் சங்கத்தின் உறுப்பினர்களாக உள்ள சில ஆர்வலர்கள் வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வாக்காளரும் காலையிலிருந்து 21 பதவிகளுக்கான உறுப்பினர்களுக்கு தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அதனால் வாக்கு எண்ணிக்கை சற்று தாமதமாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு சுமார் 1605 வாக்குகள் பதிவான நிலையில் 21 வாக்குகள் எண்ணப்பட வேண்டும். அதனால் வாக்கு எண்ணிக்கை சற்று தாமதமாகும் என்று பாலசுப்ரமணியம் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் செல்வா, உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. மீண்டும் மேலதிக தகவல்களுக்கு தொடர்பு கொள்கிறோம்.